ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது மாதிரி சோப் பாக்ஸ் வச்சு தான் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இது மாதிரி சோப் பாக்ஸ்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். இது ஒரு 5 இது சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் இப்போதைக்கு நான் 6 தேவை. பட் 5 தான் இருக்குது. அதனால் 1 எடுத்துடலாம். இப்போ நமக்கு 4 பாக்ஸ் மட்டும் போதும். இது வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சைஸ் பார்த்துக்கோங்க. 2 பெரிய பாக்ஸு 2 சின்ன பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாக்ஸ் எடுத்து எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேலே க்ளோஸ் பண்ணுற பீசஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 பீசஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக நேராக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒன்று கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே மிச்சம் 3 இதுலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 4 பீசஸுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, 4 பாக்ஸுமே அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாகவே நம்ம பேப்பரோ இல்லை நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். லைட் ப்ளூ தான் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் பேப்பரை வச்சு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக தெரியாத மாதிரி நம்ம கவர் பண்ணணும். அதுக்காக ஒரு பேப்பரை எடுத்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். வச்சுட்டு இது மாதிரி அழுத்தி விட்டோம்னா அச்சு பதிஞ்சுக்கும். அப்போ நமக்கு ஈஸியாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டும்போது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது மாதிரி கம் அப்ளை பண்ணி அதை எடுத்து அப்படியே அழகாக ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலர் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக டிசைன்லாம் இருக்கும் இல்லையா, டிசைன் பேப்பர் இருந்தால் நீங்கள் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக இது மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது மாதிரி நீட்டாக இப்போ ஒட்டிட்டு மேலேயும் கீழேயும் 2 சைட்லேயும் இது மாதிரி பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக ஒட்டிக்கலாம் எல்லா பக்கமுமே. ஓகேவா, சைடில் லைட்டாக பேப்பர் இருந்துச்சு, அதையும் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் சைடில் இருக்க பேப்பரை 4 சைட்லேயும் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் லைட்டாக அது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி உள் சைடு பார்த்த மாரிக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டோம்னா நீட்டாக அழகாக ரெடி ஆகிடும் சோப் பாக்ஸ் மாதிரியே. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். எந்த மாதிரி ஒட்டணும்னு சொல்லிட்டு நான் ஒட்டி காமிக்கிறேன். இது மாதிரி தான் கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உள் சைடு பார்த்த மாதிரி நம்ம உள் பக்கமாக ஒட்டி விட்டுக்கலாம். அந்த சைடு நம்ம கட் பண்ணலை இல்லையா, அந்த பாக்ஸில் ஓப்பன் இருக்காது. அதனால் உள் சைடு உள்ளே தள்ளி ஒட்ட முடியாது. இப்போ நான் காமிக்கிறேன். இந்த சைடு அப்படியே அதுக்கு மேலேயே ஒட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 சைடு சின்ன பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எப்போயுமே ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, சின்ன பேப்பரை ஃபஸ்ட்டு உள் பக்கமாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பெரிய பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நம்ம நேராக பார்த்து இது மாதிரி ஒட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 சைடு பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு கூட லைட்டாக பேப்பர் இருந்தது, நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது நேராக கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அது மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாகவே நீட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற எல்லா பாக்ஸும் இதே மாதிரியே நம்ம கரெக்டாக ஒட்டிக்கலாம். கட் பண்ணுறது, கம் அப்ளை பண்ணுறது எல்லாமே அதே மெத்தட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லைனா சிம்பிளாக பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன பாக்ஸ் 2ஐயும் ஒன்றா வச்சு இது மாதிரி கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பெரிய பாக்ஸ் 2ஐயும் கூட ஒன்றா வச்சு கவர் பண்ணிடலாம். நான் தனித்தனியாக இது மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே பார்த்துட்டு நம்ம நீட்டாக ஒட்டிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இதையும் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ 4 பாக்ஸும் நம்ம நீட்டாக ரெடி பண்ணிக்கிட்டோம். நான் ப்ளூவில் தான் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எந்த மாதிரி ஒட்டணும்னா, அந்த பெரிய பாக்ஸ் 2 இப்போ நான் வச்சு காமிச்சேன் இல்லையா, அது மாதிரி தான் ஒட்ட போகிறோம். அதாவது 1 சைடு மட்டும் இது மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கலாம். நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்னொரு பெரிய பாக்ஸ் எடுத்து அதே சைடாக இருக்கு இல்லையா, அது மாதிரி இது அட்டாச் பண்ணி ஒட்டிடலாம். உங்கள்கிட்ட இன்னும் 2 இருந்துச்சுன்னா கூட இதே மாதிரி சைடில் இதே மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா ஆர்கனைசர் தான் பண்ணுறோம். அது மாதிரி நிறையா
திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 4 பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சின்னதையும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். இந்த பெரிய பாக்ஸ் ஒட்டணும் இல்லையா, அதே மாதிரி இதை ஒட்டிட்டு இந்த சின்ன பாக்ஸுக்கு கீழே வந்துட்டு அடியிலையும் இது மாதிரி ஃபுல்லாகவே கம்மு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு நான் எந்த மாதிரி ஒட்டணும் அது மாதிரி ஒட்டிக்கலாம். அதாவது அந்த பெரிய சோப் பாக்ஸுக்கு கீழே வந்துட்டு இது மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு சென்டராக இது மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டிடலாம். இப்போ நம்ம நேராக வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம நீட்டாக அழகாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இன்னும் நம்ம இதை வந்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஆர்கனைசர் வந்துட்டு அது உள்ளே வைக்கிறதுக்கு பண்ணணும். அது எந்த மாதிரி பண்ணணும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப லேஸான அட்டை மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு. அதுக்கு வந்துட்டு அந்த சின்ன சோப் பாக்ஸ் சைஸுக்கு நான் வந்துட்டு மேலே அந்த இதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுக்கணும். நான் ஏற்கனவே வந்துட்டு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சைஸில் நான் வந்துட்டு இப்போ மறுபடியும் பென்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 சோப் பாக்ஸுக்கும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு சர்வ் பாக்ஸ்க்கு தான் நான் மேலே வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பாக்ஸ்க்கும் வந்துட்டு மேலே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு சைடில் அந்த சைஸ்லையும் நம்ம அளவு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சோப் பாக்ஸ்க்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு இது மாதிரி நான் அளவு வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இது மாதிரி நமக்கு இன்னொரு பீஸும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே சைஸில். அதாவது சோப் பாக்ஸில் 2 சைடு இருக்குது இல்லையா, அதனால் 2 இது நம்ம மேக் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதே சைஸில். ஓகே, இப்போ வந்துட்டு நீட்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உள் சைடு நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கேப்பு சைடு அது சைஸ்க்கு வந்துட்டு நம்ம இது மாதிரி மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு அட்டையிலே 2 இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, ஒரு இதுக்கு ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எந்த மாதிரி மேக் பண்ண போகிறோம்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த பெரிய லென்த் பீஸாக கட் பண்ணோம் இல்லையா அகலமாக, அதில் வந்துட்டு ஓரத்தில் இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 சின்ன பீசஸ் ஒரே மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, இதை 2 சைட்லேயும் வந்துட்டு இது மாதிரி க்ளூ கன் நல்லா ஸ்ட்ராங்கான கம் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 2 சைட்லேயும் ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம ஒட்டிடலாம். நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு அழகாக கிடச்சிடும். கேப் இல்லாமல் நீட்டாக ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி ஒட்டிட்டா நமக்கு க்யூட்டாக வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஓகே, இது மாதிரி தான் க்யூட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம அந்த பாக்ஸையும் வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். சைஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பண்ணது கொஞ்சம் பெருசாக இருந்தது. உள் பக்கம் வந்துட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே போகல. அதனால் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நீட்டாக அழகாக உள்ளே வந்துட்டு நல்லாவே போகுது. இப்போ இது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உள்ளே வைக்கிற ஆர்கனைசர் தான் இது. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் எத்தனை வேணுனாலும் உங்கள்கிட்ட நிறையா பாக்ஸ் இருந்தால் இன்னும் நீங்கள் சைடில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா வைக்கலாம். இதே மாதிரி என்கிட்ட இருந்ததை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த கார்ட்போர்டை வந்துட்டு வெறும் கார்ட்போர்டு மாதிரி தெரியுது இல்லையா, ஃபுல்லாகவே வந்துட்டு பேப்பரில் கவர் பண்ண போகிறோம். அதுக்கும் நான் அதே ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இது மாதிரி நான் என்ன மாதிரி கட் பண்ணி விட்றணும் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்லோவாக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக் சைடில் திருப்பிட்டு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பரோட சென்டரில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு நல்லா அழுத்திட்டேன். இப்போ வந்துட்டு அந்த பாக்ஸோட 4 சைட்லேயும் வந்துட்டு இது மாதிரி பேப்பரை நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி உள் பக்கமாக பார்த்து ஒட்டிடலாம். சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே மறைச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கரெக்டாக அந்த ஓரத்தில் வருது இல்லையா, அங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமுக்குலாம் வந்துட்டு மேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதே மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு உள் பக்கம் கொடுத்து இது மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் 2 சைடும். கார்ட்போர்டே தெரியாமல் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு மறைக்கணும். அதுக்காக சென்டர்லலாம் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே லைட்டாக பேப்பர் கொடுத்துட்டு ஒட்டிக்கிறேன். சைட்லேயும் அதே மாதிரி உள் சைடு பேப்பர் வந்துட்டு அதே மாதிரி நான் வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த பாக்ஸையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே கலரில். இப்போ நம்ம என்ன மாதிரி ஒட்டினோமோ அதே மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு 2மே நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அது 2மே வந்துட்டு நம்ம உள் பக்கமாக வச்சிடலாம்.
கீழே இருக்க சோப் பாக்ஸில். ஓகேவா? அந்த சின்ன சோப் பாக்ஸ்க்குள்ளே நான் வந்துட்டு இதை வச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாகவே ரொம்ப ப்ளைனாக இருக்குது இல்லையா, இதை ஃபுல்லாகவே நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே அதை ஓப்பன் பண்ணணும் இல்லையா, நம்மளால் கை வச்சு வச்சு இழுக்க முடியாது. அது ஒரு இந்த மாதிரி நான் வந்துட்டு 2 பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒயிட் கலரில் பெரிய பீட்ஸ் வந்துட்டு 2 எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இது மாதிரி லைட்டாக நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இதை நான் ஃபிட் பண்ணிடுறேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கை வச்சு நம்ம வந்துட்டு இழுத்துக்கலாம். இப்போ லைட்டாக காயட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி லேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி ப்ரௌன் கலர் லேஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு கீழே இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன் இல்லையா, அந்த இடத்துல ஓரத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். உங்கள்கிட்ட என்ன மாதிரி லேஸ் இருக்கோ நீங்கள் அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இல்லை எங்கிட்ட லேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை கூட இது மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டிசைன் மாதிரி வேறு கலரில் ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ மேலேயும் வந்துட்டு ஓரமாக நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். அதே கலர் லேஸ் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட பேப்பர் தான் இருக்குன்னா நீங்கள் இன்னும் வேறு கலர் கூட பேப்பர் யூஸ் பண்ணலாம். அதுவும் கூட பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டோம். நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி நூல் நூலாக இருக்கும். அதை வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த பீட்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரா மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம கையில் பிடிச்சி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற டைப் இது மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு இது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், என்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் வந்துட்டு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ரொம்பவே நீட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுனா பண்ணலாம், பாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பென்சிலு, கிராஃப்ட் திங்ஸ் சம்மந்தமாக இது வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதாவது பென்சில் ஆர்கனைசராக ஃபுல்லாகவே வந்துட்டு மேலே ஃபுல்லாக பென்னு, பென்சிலு, ப்ரஷ்ஷு, நைஃப் இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடில் ஃபுல்லாக கம் வச்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே அந்த ட்ராவில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்யூட்டான ட்ராவில் ஒன் சைடு வந்துட்டு ஃபுல்லாக ஷார்ப்னர் வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்துட்டு எரேசர் தான் வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை இது மாதிரி வேணாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேக்கப் திங்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பென்சில் ஆர்கனைசர்னால் நமக்கு இந்த மாதிரி தான் க்யூட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி பார்க்க போகிறோம்னா, மேக்கப் திங்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் திங்ஸ் ஆர்கனைசராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம க்ரீம் ஐட்டங்கள் இது மாதிரி நம்ம வந்துட்டு மேலே ஃபுல்லாக இது மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம். கீழே வந்துட்டு நீங்கள் ஜுவல்ஸ் வச்சுக்கலாம். அதாவது நான் வந்துட்டு சும்மா 2 செயின், இந்த பக்கம் ஒரு கிளிப்பு மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கம்மல் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்துட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு சோப் பாக்ஸ் இருந்தால் போதும். சோப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் இது மாதிரி என்ன பாக்ஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நம்ம 2 டைப்பாக அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.